வெல்கம் டு சந்திரோமேக்ஸ். நம்ம இந்த வீடியோல லாஸ்ட் இயர் SSC GDல கேட்ட வொக்காபுலரி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே வொக்காபுலரியில 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பாத்துருங்க. வொக்காபுலரி அப்படின்னாலே நம்ம சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ், idioms and phrases, ஸ்பெல்லிங்ஸ் இது எல்லாமே அதுல கவர் ஆயிடும். இப்போ क्वेश्चंस குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. select the most appropriate antonym of the given word. இதுல வந்து ஆன்டனிம் கேட்டிருக்காங்க. இந்த just அப்படிங்கிற வார்த்தையோட எதிர்ச்சொல் ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஆன்டனிம்னா ஓகேவா? ஜஸ்ட்னா என்ன? நம்ம வந்து ஜஸ்ட் மிஸ் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த ஜஸ்ட் வர இந்த ஜஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஜஸ்டிஸ் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அடிக்கடி. யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நியாயம் வேணும்ன்றதுக்காக நம்ம இந்த ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம் எல்லாம் போட்டு வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி போடுவோம் இல்லையா? ஜஸ்டிஸ் ஃபார்னா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தையை இப்படி இப்படி போடுவோம் இல்லையா? அப்ப அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலயே அந்த ஜஸ்ட்ன்ற வேர்டு வருதா? இந்த ஜஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப நியாயம் அப்படிங்கிறது தான். ரொம்ப நியாயமா நடந்துக்கிறது, அதுதான் ஜஸ்ட். ஜஸ்ட்னாலே நியாயம் அப்படிங்கிறது. நியாயம், நீதி, அதெல்லாம் ஜஸ்ட். ஓகேவா? இப்போ அதோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க பாருங்க. அன்ஃபேர், குல்லிபிள், ஹானஸ்ட், ஜோவியல். இதுல அன்ஃபேர்னா என்ன? இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ஃபேர் அப்படின்னாலே ரொம்ப நியாயமா இருக்குது. அன்ஃபேர்னா நியாயம் இல்லாம இருக்குது. ஓகே, அநியாயம் பண்றதுதான் அன்ஃபேர். இப்போ ஜஸ்ட்னா என்ன பார்த்தோம்? நியாயமா இருக்கிறதுன்னு பார்த்தோம். அன்ஃபேர்னா அநியாயம் பண்றது. இது வந்து அப்படியே ஆப்போசிட். ரைட்டா? நமக்கும் ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஜஸ்டோட ஆன்சர் வந்து அன்ஃபேர். ஓகேவா? மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துலாமா? குல்லிபிள், ஹானஸ்ட், ஜோவியல். ஃபர்ஸ்ட் குல்லிபிள்னா என்னது? ஏமாத்துறது. ஹானஸ்ட்னா ரொம்ப நேர்மையா இருக்குது. ஹானஸ்டா இருக்காங்கன்னா ரொம்ப நேர்மையா இருக்கிறாங்க. அப்புறம் பாருங்க ஜோவியல். ஜோவியல்னா ரொம்ப ஜாலி டைப்பா இருக்குது. நல்லா ஃபன் பண்ணிட்டு ஜாலியா இருப்பாங்க இல்லையா? ஹாப்பியா இருக்கிறவங்கள தான். அந்த மாதிரிப்பட்ட டைப் பர்சன் தான் ஜோவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பாருங்க ஜஸ்டோட ஆன்சர் அன்ஃபேர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. அடுத்த பாருங்க செகண்ட் கொஸ்டின். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் an underline word in the following sentence. ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுல இதுதான் அண்டர்லைன் வேர்ட். ஓகேவா? இதோட மீனிங் என்ன? சினானிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. He and his family members live in prosperity. அவனும் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ப்ராஸ்பெரிட்டியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பெரிட்டினா என்னது? ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்க, செல்வ செழிப்போட இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? நல்ல காசு வச்சிருக்காங்க, நல்ல பணக்காரங்களா, நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லலாம். செழிப்பா இருக்கிறாங்க, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இருக்குது. ஓகே, அப்போ அவனும் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்க. இப்போ இதோட இந்த வார்த்தையோட சினானிம் அதே மீனிங் தரக்கூடிய இன்னொரு வார்த்தை கேட்கிறாங்க. பாவர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க. ரிச்னஸ், லாஃப்டர், ஹார்ட்ஷிப்ஸ். பாவர்ட்டினா என்ன? ரொம்ப வறுமையில இருக்கிறது. ஓகேவா? பாவர்ட்டினா வறுமையில இருக்கு. இது வந்து ப்ராஸ்பெரிட்டிக்கு என்ன பார்த்தோம்? நல்ல காசு வச்சு நல்லா செழிப்பா இருக்கிறது. இது வந்து வறுமையில இருக்கு. அப்போ இது ரெண்டும் என்னது? ஆன்டனிம்ஸ். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஆன்டனிம்ஸ் கேட்டிருந்தா இதை மார்க் பண்ணிருக்கலாம். ஆனா இங்க சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இதை விட்டுலாமா? அடுத்த பாருங்க ரிச்னஸ். ரிச்னஸ்னா ரிச்னாலே நமக்கு தெரியும், ரொம்ப காசு வச்சிருக்காங்க, பணக்காரங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுவும் அதே தான். ப்ராஸ்பெரிட்டினாலும் செல்வ செழிப்போட இருக்கிறது, ரிச்னஸ்னாலும் நல்ல காசு வச்சிருக்காங்க, செல்வத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ப்ராஸ்பெரிட்டியோட சினானிம் கேட்டா ரிச்னஸ். மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தலாமா? லாஃப்ட். லாஃப்ட்னா மாடின்னு சொல்லுவோம் இல்லையா? மேல மாடி அப்படின்னா லாஃப்ட். ஹார்ட்ஷிப், இதுலயே ஹார்டுங்கிற வேர்டு இருக்கு. ஹார்ட்ஷிப்னாலே ரொம்ப கஷ்டப்படுறது அப்படிங்கிறது அர்த்தம். அதுவும் இதெல்லாம் சம்மந்தம் இல்ல. ரிச்னஸ் தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் கிவன் இடியம். இங்க ஒரு இடியம் கொடுத்திருக்காங்க. அந்த இடியமோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபிளாஷ் இன் அ பேன். இதான் அந்த இடியம். இங்க 4 மீனிங்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 4ல எது வரும்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் இன் த பேன். இந்த இடியமோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங் நல்லா இருக்கும். நம்ம ஏதோ ஒண்ணு நல்லதா ஸ்டார்ட் பண்ணிருப்போம், அது போக போகதான் நமக்கு தெரியும் நம்ம பண்ணது தப்பு. அது வந்து கடைசியில கால வரி விட்டுரும். கரெக்டா? அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபிளாஷ் இன் த பேன். ஸ்டார்டிங் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அது லாஸ்ட்ல ஏண்டா பண்ணோம்னு ஆயிரும் இல்லையா? அதுதான் ஃபிளாஷ் இன் த பேன். இப்போ பாருங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க. someone who helps others when they are in need. இது வந்து ஹெல்ப் பண்றதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம். அது பாருங்க. something that looks promising in the beginning but fails to deliver anything in the end. அதேதான். பிகினிங்ல எப்படி இருக்கு? ப்ராமிசிங்கா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, பட் ஃபெயில்ஸ் டு டெலிவர் எனிதிங் இன் தி எண்ட். எண்ட்ல வந்து அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, அது வந்து நல்லதா போகல அப்படின்னா அதான் கொடுத்திருக்காங்க. சம்திங் தட் லுக்ஸ் ப்ராமிசிங் இன் தி பிகினிங், ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கு, பட் ஃபெயில்ஸ் டு டெலிவர் எனிதிங் இன் தி எண்ட். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபிளாஷ் இன் தி பேன் அப்படினாலே பிகினிங்ல நல்லா ப்ராமிசிங்கா இருக்கு, கடைசி எண்ட்ல ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இந்த ஆட்டோனமியோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட்டோனமினா என்ன? நம்ம வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அட்டானமஸ் காலேஜ்னு உண்டு இல்லையா? அட்டானமஸ் காலேஜ் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அட்டானமஸ்னா அவங்களே எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்களே ரிசல்ட்ஸ் எல்லாம் விடுவாங்க இல்லையா? எந்த ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸும் இல்லாம அவங்களே எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் விடுவாங்க. அதான் வந்து நம்ம அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது அட்டானமியும் அதை வச்சே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேர்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டானமினாலே தன்னாட்சி, அவங்களே ஆட்சி பண்ணிக்கிறது, யாரையுமே சார்ந்து இருக்காம அவங்களே பண்ணிக்கிறது தான் அட்டானமி, தன்னாட்சின்னு சொல்லலாம். ஓகே, இதோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. டெம்பரன்ஸ், பார்ஷியாலிட்டி, டிபெண்டன்சி, ரைட்டியஸ். இதுல வந்து நமக்கு டிபெண்ட் அப்படிங்கறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டிபெண்ட்னா ஒருத்தவங்களை சார்ந்து இருக்கிறது, நம்ம வந்து பேரண்ட்ஸை சார்ந்து இருப்போம், அந்த மாதிரி சார்ந்து இருக்கிறது தான் டிபெண்ட். ரைட்டா? அப்போ இது வந்து ஒருத்தவங்களை சார்ந்து இருக்கிறது. அட்டானமிக்கு என்ன பார்த்தோம்? யாரையுமே அவங்க சார்ந்து இருக்க மாட்டாங்க, அவங்களாவே சுயமா பண்றது, தன்னாட்சின்னு பார்த்தோம். டிபெண்டன்சினா ஒருத்தவங்களை சார்ந்து இருக்குது. இது ரெண்டும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா? நமக்கும் ஆண்டனம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 3. மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டெம்பரன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெம்பரன்ஸ்னா ரொம்ப நிதானமா இருக்கிறது, ரொம்ப பொலைட்டா காமா இருக்கிறது. பார்ஷியாலிட்டினா பார்ஷியாலிட்டி பாக்குறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, பாரபட்சம் பாக்குறது. அதுக்கப்புறம் டிபெண்டன்சி இப்ப தான் பார்த்தோம். ரைட்டியஸ்னஸ், ரைட்டியஸ்னஸ்னா ரொம்ப நீதி நேர்மை எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த ரைட்டியஸ்னஸ். அட்டானமியோட ஆன்சர் டிபெண்டன்சி. அட்டானமினா தன்னாட்சி பண்றது, டிபெண்டன்சினா இன்னொருத்தங்களை சார்ந்து இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்க 5th क्वेश्चन பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினோனிம் ஆஃப் அ கிவன் வேர்ட். இந்த சினோனிம் கேட்டிருக்காங்க. ரைட்டா? அதாவது மீனிங் கேட்டிருக்காங்க. காம்பாக்டோட மீனிங். காம்பாக்டுக்கு டென்ஸ், எக்ஸ்பேண்ட், ஹோல், ஹோலிஸ்டிக். ஃபர்ஸ்ட் காம்பாக்ட்னா என்ன? காம்பாக்ட்னாலே நம்ம வந்து கச்சிதமா இருக்கு அப்படின்னாலும் காம்பாக்ட் சொல்லுவோம், இல்லைன்னா ரொம்ப நெருக்கமா இருக்குனாலும் காம்பாக்ட் சொல்லலாம். ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்னா காம்பாக்ட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் பாருங்க. டென்ஸ், எக்ஸ்பேண்ட், ஹோல், ஹோலிஸ்டிக். ஃபர்ஸ்ட் டென்ஸ்னா என்ன? டென்ஸ்னா ரொம்ப அடர்த்தியா இருக்கிறது, இதுவும் அதே தான். காம்பாக்ட்னா நெருக்கமா இருக்கிறதுன்னு பார்த்தோம். டென்ஸும் அதே தான், ரொம்ப நெருக்கமா அடர்த்தியா இருக்கிறது தான் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ காம்பாக்ட், டென்ஸ் ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஓகேவா? காம்பாக்டோட சினோனிம் தான் டென்ஸ். 5th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 1. மற்ற ஆப்ஷன்ஸும் பார்க்கலாமா? எக்ஸ்பேண்ட் பண்றாங்கன்னா விரிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லலாமா? எக்ஸ்பேண்ட் அப்படின்னா விரிவு பண்றது. அப்புறம் ஹோல்னா மொத்தமா, HOLனா ஓட்ட, இங்க W வந்துச்சுன்னா மொத்தமா அப்படின்னு. ஹோலிஸ்டிக்கும் ஹோலும் ஒண்ணுதான், ஃபுல்லா முழுமையா அப்படின்னா ஹோல், ஹோலிஸ்டிக்னு சொல்றோம். ஓகே, காம்பாக்டோட ஆன்சர் டென்ஸ். அடுத்து பார்க்கலாமா? 6th क्वेश्चन. 6th क्वेश्चन பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் அன் கிவன் இடியம். அந்த இடியமோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன இடியம்? கோ த எக்ஸ்ட்ரா மைல். இந்த இடியமோட மீனிங் என்ன? 4 ஆப்ஷன் இருக்கு, இதுல எது வந்து கரெக்டான மீனிங்னு கேட்டிருக்காங்க. இதுலயே பாருங்க எக்ஸ்ட்ரான்ற வேர்டு இருக்கு. எக்ஸ்ட்ரானாலே அதிகமா. அப்போ இந்த இடியமோட அர்த்தமும் என்னன்னா தேவைக்கு அதிகமா, இவ்வளவுதான் பண்ணணும்னு இருக்கும், அதை விட அதிகமா பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து கோ த எக்ஸ்ட்ரா மைலோட அர்த்தம். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் பாருங்க. do much more than required. do much more than required. தேவைக்கு அதிகமா பண்றது, அதுதானே பார்த்தோம். 6th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 1. do much more than required. தேவைக்கு அதிகமாவே பண்றது. அடுத்து பாருங்க spend more money. இது வந்து காசு அதிகமா செலவு பண்றது பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, அது சம்பந்தம் இல்ல. வால்க், இங்க மைலன் இருக்கனால கோன் இருக்கு, அதனால வால்க் வரும்னு நினைச்சிடாதீங்க, அது வராது. டால்க்கும் வராது. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் தான் நம்மளோட ஆன்சர். do much more than required. தேவைக்கு அதிகமாவே பண்றது. ஓகேவா? 7th பாருங்க. எல்லா கொஸ்டினுமே நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கறதையும் ஒருக்க ட்ரை பண்ணி பாத்துருங்க. சரியா? சரி பாருங்க. ஆன்டனம்ஸ் கேட்டிருக்காங்க. இன்சிபிடோட ஆன்டனம்ஸ், அதாவது ஆப்போசிட், எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்சிபிட் அப்படின்னா என்னது? இன்சிபிட்னா சப்புன்னு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, எதையா சாப்பிட்டுட்டு உப்பு போடலையா, எரிப்பு இல்ல, எதுவுமே இல்ல, எந்த ஒரு ஸ்பைசஸும் போடாம சப்புன்னு இருக்குன்னா நம்ம இன்சிபிட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டேஸ்டே இல்லாம இருக்கும் இல்லையா, அது வந்து இன்சிபிட். இப்போ அதோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளிசிட், ஒபாக், டேஸ்டி, இம்மென்ஸ். டேஸ்டி தான், ஏன்னா இன்சிபிட்னா என்ன பார்த்தோம்? ஒரு டேஸ்டே இல்லாம இருக்குது. டேஸ்டினா நல்லா சுவையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப இது ரெண்டும் தான் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஆன்சர் வந்து 7th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 3. மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. எக்ஸ்பிளிசிட்னா என்னது? எக்ஸ்பிளிசிட் அப்படின்னாலே வெளிப்படையா சொல்றது, ஓகேவா? அப்படி ஓப்பனா சொல்லிடுறது, எதையுமே மறைச்சு வைக்காம சீக்ரெட்லாம் அப்படியே சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எக்ஸ்பிளிசிட். ஒபாக், இது வந்து நம்ம பிசிக்ஸ்ல பார்த்திருப்போம். லைட் எல்லாம் போகக்கூடிய ஆப்ஜெக்ட வந்து ஒபாக் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், லைட் பாஸ் ஆகக்கூடியது. இம்மன்ஸ்னா என்ன? இம்மன்ஸ்னா ரொம்ப பெருசா இருக்கிறது, லார்ஜ்னு சொல்லலாம். ரொம்ப பெருசா இருந்தா இம்மன்ஸ். ஓகேவா? இன்ஸ்பிடோட ஆன்சர் டேஸ்டி. இன்ஸ்பிடும் டேஸ்டியும். இன்ஸ்பிடுங்கிறது டேஸ்ட் இல்லாம இருக்கிறது, டேஸ்டினா ரொம்ப சுவையா இருக்கு. அடுத்த பாருங்க 8th क्वेश्चन. செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எதோட ஸ்பெல்லிங் தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸ்லாட்டர், டேம்னஸ், ஆந்த்ரோபாலஜி, பினாமினன். ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்லாட்டர் ஸ்பெல்லிங் கரெக்ட் தான். இதை நம்ம வந்து டாட்டர்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். டாட்டர் இருக்கு இல்லையா, அதே இதை ஞாபகம் வச்சுட்டு டிக்கு பதிலா எஸ்எல், அதான் ஸ்லாட்டர். ஸ்லாட்டர்னா படுகொலை பண்றதா நம்ம ஸ்லாட்டர்னு சொல்லலாம். இல்ல ஆடு மாடெல்லாம் வெட்டுவாங்க இல்லையா, கோழி, அதெல்லாம் சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா, அது வந்து ஸ்லாட்டர், அதையும் ஸ்லாட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பெல்லிங் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பாருங்க. டேம்ப்னஸ். டேம்ப்னஸ்னாலே ரொம்ப ஈரமா இருக்கிறத நம்ம டேம்னஸ்ன்னு சொல்லலாம். இதை நீங்க டேம், இதுலயே வந்து DAM இருக்கு. டேம்னாலே அதுல தண்ணி இருக்கும், ஈரமா இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. டேம்னஸ் அப்படின்னாலே ஈரமா இருக்கிறது,
டேம்னஸோட ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் தான். அடுத்து பாருங்க ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜி லாஜின்னு முடிஞ்சாலே ஏதோ பத்தி படிக்கிறது. ஆந்த்ரோபாலஜினா ஹியூமன் கல்ச்சர் பத்தி படிக்கிறது. இதோட ஸ்பெல்லிங்கும் கரெக்டா தான் இருக்கு. இந்த 3 எழுத்தோட ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் தான். அடுத்து பாருங்க பினாமினன். பினாமினனா ஏதோ ஒரு நிகழ்வை நம்ம பினாமினான்னு சொல்லுவோம். கரெக்டா? பினாமினன் ஸ்பெல்லிங் தான் தப்பு. PHE வந்திருக்கணும். இங்க வந்து I போட்டிருக்காங்க. NOMEN. பினாமினன்றது ஒரு நிகழ்வு. அதுல வந்து I வராது, E வந்திருக்கும். அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். தப்பா இருக்கிறது தான் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப பினாமினன் ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். இப்ப அடுத்த பார்க்கலாமா? 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் ஒன் த கிவன் சென்டென்ஸ். சென்டென்ஸ்ல தப்பா இருக்கிற ஸ்பெல்லிங்கை மட்டும் கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க flowers in the garden seemed as they refused to bloom for spraying pesticides on them. இதுல பாருங்க pesticides. அப்ப pesticides அப்புறம் bloom, refuse, flowers. இந்த 4 எண்ணத்துல எது தப்போ அதை மட்டும் கரெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாருங்க flowers. இது வந்து பார்த்த உடனே தெரியும் தப்பு. FLOWERS தான் கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? இது தப்பா இருக்கு. அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்து பாருங்க refused ஸ்பெல்லிங் கரெக்டா தான் இருக்கு. bloom ஸ்பெல்லிங் கரெக்ட் தான். pesticideஸும் கரெக்ட் தான். அதெல்லாம் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறது தான் தப்பு. மத்தபடி கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல கரெக்டா இருக்கு. ரெஃப்யூஸ்டுக்கு எஸ் தான் வரும். ஆப்ஷன்ல சீன் இருக்கு, அப்ப வராது. ப்ளூம் ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்ட் தான். ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் ஆப்ஷன்ல கரெக்டா இருக்கு, இந்த சென்டென்ஸ்ல தப்பா இருக்கு. அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இல்லைன்னா நம்ம சென்டென்ஸ் கூட பார்க்க தேவையில்ல. டைம் வேஸ்ட்னு நினைச்சீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன் மட்டும் பார்த்துட்டு இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஸ்பெல்லிங்கோ அதை மார்க் பண்ணிடலாம். பெஸ்டிசைட்ஸ் தப்பு, ப்ளூம் தப்பு, ரெஃப்யூஸ் தப்பு. ஃப்ளவர்ஸோட ஸ்பெல்லிங் மட்டும் தான் கரெக்ட். இதுக்கும் மீனிங்ஸும் பார்த்துடலாமா எல்லாத்தோடதும்? ஃபர்ஸ்ட் பெஸ்டிசைட்ஸ்னா என்ன? இதுதான் கரெக்ட் ஸ்பெல்லிங். பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னாலே நம்ம செடிக்கெல்லாம் அடிப்போம் இல்லையா, பூச்சிக்கொல்லி மருந்து, அதுதான் பெஸ்டிசைட்ஸ். அப்புறம் ப்ளூம்னா பூக்குறது, பூ பூக்குறதுன்னா அப்படி சொல்லலாம் ப்ளூம்னு. ரெஃப்யூஸ்ட் இருந்தா ரெஃப்யூஸ்னா வேண்டான்னு சொல்றது. நம்ம வந்து வேண்டான்னு வைக்கிறத ரெஃப்யூஸ், அவாய்ட் பண்றதுனா ரெஃப்யூஸ்ட், மறுக்கிறதுனா ரெஃப்யூஸ்ட். அடுத்த பார்க்கலாமா? 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினோனிம் ஆஃப் an underline word. இதுல வந்து அண்டர்லைன் பண்ணது பெனிவோலன்ட். இதோட சினோனிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ நமக்கு பெனிவோலன்ட் வந்து இதோட சினோனிம் தெரியலனா கூட நம்ம இந்த சென்டென்ஸை வச்சு ட்ரை பண்ணலாம். அது என்னவா இருக்கும்னு ட்ரை பண்ணலாம். பாருங்க, the benevolent lady donated her estate for the welfare of the city. ஒரு பெனிவோலன்ட் நமக்கு தெரியாது என்னன்னு தெரியல, டொனேட்டட் ஹர் எஸ்டேட், அவங்களோட எஸ்டேட்டை டொனேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? எதுக்காக? வெல்ஃபேர் ஆஃப் த சிட்டி, சிட்டியோட நன்மைக்காக அவங்களோட எஸ்டேட்டை டொனேட் பண்ணிருக்காங்க. அதை வச்சே நம்ம என்ன சொல்லலாம், இந்த பெனிவோலன்ட் வந்து ஒரு பாசிட்டிவான மீனிங்கா இருக்கும். கரெக்டா? அந்த லேடி வந்து அவங்க எஸ்டேட்டை டொனேட் பண்றாங்கனாலே, எதை டொனேட் பண்ணாலும் சரி, டொனேட் பண்றாங்கனாலே அவங்க கண்டிப்பா நல்லவங்களா இருப்பாங்க. ஒரு பாசிட்டிவா தான் கண்டிப்பா அந்த லேடியை பத்தி சொல்லியிருப்பாங்க, கெட்டதா சொல்ல மாட்டாங்க. அப்ப இந்த ஆப்ஷன்ல எங்கெல்லாம் நெகட்டிவா இருக்கோ அதெல்லாம் நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். கரெக்டா? ஏன்னா அவங்க டொனேட் பண்ணிருக்காங்க, அவங்க எஸ்டேட்டை நல்லதுக்காகன்னு வர போட்டிருக்காங்க. அப்ப இந்த லேடி கண்டிப்பா நல்ல கேரக்டரா தான் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. பெனிவோலன்ட் நமக்கு மீனிங் தெரியாட்டி கூட நமக்கு ஆப்ஷன்ல பார்த்து நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஃபூலிஷ்னு கொடுத்துருக்காங்க. ஃபூலிஷ்னா என்னது? முட்டாள்னு அர்த்தம். ஒரு முட்டாள் லேடி டொனேட் பண்ணாங்க, வரவே செய்யாது இல்லையா? இது வந்து நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். டொனேட்னு இருக்கனால அந்த லேடி கண்டிப்பா பாசிட்டிவான கேரக்டரா இருக்கும். அப்புறம் பாருங்க, கிரேஷியஸ். கிரேஸ்ன்னு சொல்லுவோம்ல, காட்ஸ் கிரேஸ், கடவுளோட கருணை. இப்போ டொனேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா கருணையோட டொனேட் பண்ணிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப கிரேஷியஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மத்த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, இன்சேன்னு கொடுத்துருக்காங்க. இன்சேன்னா முட்டாள்னு அர்த்தம், பைத்தியம் அப்படின்னு அர்த்தம். இன்சேனுக்கு பைத்தியக்காரன்னு சொல்றதுக்கு இன்சேன். இப்போ ஒரு பைத்தியம்னு வராது, நம்ம வந்து பாசிட்டிவா இருக்கணும் இல்லையா? அந்த லேடியோட கேரக்டர் பைத்தியம்னு வராது. அப்புறம் சாமிங். சாமிங்னா ரொம்ப அழகா இருக்கிறாங்கன்னா சாமிங்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். இப்போ இதுவும் தான் நமக்கு இருக்கு, பேலன்ஸ் இருக்கு. அப்புறம் பாருங்க, கிரேஷியஸ்னா ரொம்ப கருணைன்னு பார்த்தோம், சாமிங்னா அழகா இருக்கிறாருன்னு பார்த்தோம். எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்களேன். டொனேட் பண்ணிருக்காங்க அவங்க எஸ்டேட், அழகான லேடி டொனேட் பண்ணுவாங்களா, இல்ல கருணை உள்ள லேடி, ரொம்ப கருணை இருக்கிறவங்க டொனேட் பண்ணுவாங்களா? கிரேஷியஸ் தான். அப்ப கருணையோட இருக்கிறவங்க தான் மக்களின் நன்மை, சிட்டியோட நன்மைக்காக அந்த எஸ்டேட்டை டொனேட் பண்ணுவாங்க. இப்ப கிரேஷியஸ் தான் நம்மளோட ஆன்சர். இப்ப பெனிவோலண்டோட மீனிங் தெரியாட்டி கூட நம்ம ஈஸியா இதை போட்டுடலாம். கரெக்டா? பெனிவோலண்ட் தெரியலன்னு அப்படியே அந்த கொஸ்டின் அப்படியே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சென்டென்ஸ்ல கொடுத்தா நமக்கு மத்த ஆப்ஷன்ஸ்ல உள்ள மீனிங் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? பெனிவோலன்னாலும் அதே தான், நல்ல குணத்தோட இருக்கிறவங்கள தான் பெனிவோலன்னு சொல்லுவோம். கிரேஷியஸ்னா கருணையோட இருக்கிறது. ஸ்ட்ரைட்டா மீனிங் தெரிஞ்சாலும் ஈஸியா போட்டுடலாம். அடுத்த பார்க்கலாமா? 11th கொஸ்டின். 11th கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசேஜ், பேன்கேக், பேஷன், மாடர்ன். பேசேஜ், நம்ம வந்து பேசேஜ் ரீடிங் எல்லாம் தெரியும் இல்லையா? பேசேஜ் வந்து ஸ்பெல்லிங் கரெக்ட் தான். 2 S 2 A எல்லாமே கரெக்டா இருக்கு. பாருங்க, பேன்கேக் இதுவும் கரெக்ட் தான். பேன் கேக், கேக் ஸ்பெல்லிங்கும் கரெக்ட். அப்புறம் பாருங்க, பேஷன் இதுதான் தப்பா இருக்கு. PASSION இதுதான் நம்மளோட கரெக்ட் ஸ்பெல்லிங், இதுதான் தப்பா இருக்கு.
அப்புறம் பாருங்க மாடர்ன், மாடர்னும் கரெக்ட் தான். இப்ப எல்லாமே கரெக்ட் தான். இந்த பேஷன் மட்டும் தான் ஸ்பெல்லிங் தப்பு, PASS வந்திருக்கணும், இங்க தப்பா. அப்போ 11th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா? அடுத்த பார்க்கலாமா? 12th கொஸ்டின். 12th கொஸ்டின் பாருங்க, select the most appropriate synonym of a given word. மீனிங் கேட்டிருக்காங்க. எக்ஸைட்டிங் இந்த வார்த்தையோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸைட் ஆகுறாங்கனாலே நமக்கு தெரியும், ரொம்ப உற்சாகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எக்ஸைட்டிங் அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது, அதுதான் நம்ம எக்ஸைட்டிங். டூர் போறோம்னா நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆகும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுக்காக சொல்றது ஒரு பாசிட்டிவான மீனிங். ஆப்ஷன் பாருங்க, ரியரி, எலக்ட்ரிஃபையிங், மாரல், வெஞ்ச்ஃபுல். ஓகேவா? வெஞ்ச்ஃபுல்னாலே பழி வாங்குறதுன்னு அர்த்தம். ரிவெஞ்ச் படிச்சிருப்போம் இல்லையா? ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்னா பழி வாங்குறது. அதுல இந்த வெஞ்சுன்ற வேர்டு இருக்கா, அப்ப அதை வச்சே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிவெஞ்சு, வெஞ்ச் எல்லாம் ஒரே மீனிங் தான். அதெல்லாம் பழி வாங்குறது, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்த பாருங்க மாரல். மாரல்னா ரொம்ப ஒழுக்கத்தோட ஒழுக்கமா இருக்கிறதுன்னு சொல்லுவோம். எக்ஸைட்டிங்க்கும் இந்த ஒழுக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்த எலக்ட்ரிஃபைங். எலக்ட்ரிஃபைங்னாலும் அதே தான். இந்த எலக்ட்ரிஃபைங்னாலும் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்க, ரொம்ப உற்சாகமா இருக்குதுன்னா எலக்ட்ரிஃபைங். இதை வந்து நீங்க ஏதாச்சும் டான்ஸ் இல்லைன்னா பாட்டு பாடுற இந்த மாதிரி ஷோ எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட ஜட்ஜஸ் எல்லாம் கமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா? எலக்ட்ரிஃபைங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரிஃபைங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எலக்ட்ரிஃபைங்னா ரொம்ப சூப்பரா பண்ணீங்க, ரொம்ப உற்சாகமா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் எலக்ட்ரிஃபைங். எக்ஸைட்டிங்னாலும் அதே தான், எலக்ட்ரிஃபைங்னாலும் அதே தான். எக்ஸைட்டிங், எலக்ட்ரிஃபைங் ஒரே மீனிங். இங்கேயும் சினானிம் தான் கேட்டிருக்காங்க. 12th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. இதுல ட்ரியரின்னு இருக்கா, இதோட அர்த்தம் என்ன? ரொம்ப சோகமா இருக்குது. இது அப்படியே ஆப்போசிட். எக்ஸைட்டிங்கோட ஆப்போசிட் கேட்டிருந்தா ட்ரியரி, மீனிங் கேட்டா எலக்ட்ரிஃபைங். நமக்கு இங்க மீனிங் தான் கேட்டிருக்காங்க. 12th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? 13th கொஸ்டின். 13 பாருங்க, select the most appropriate antonym of the given word. antonym கேட்டிருக்காங்க, அதாவது ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஈகரோட ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் ஈகர்னா என்ன? ஈகரா இருக்கேன்னா ரொம்ப ஆவலோட இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? ரொம்ப கியூரியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈகர், கியூரியஸ்லாம் ஒரே மீனிங். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆன்டனிம்ஸ், ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, இன்டிஃபரண்ட், ஷார்ப், கிரேட், கிரீடி. இன்டிஃபரண்ட்னா என்ன? ரொம்ப அலட்சியமா இருக்கு. இது நம்ம ஏதோ ஒரு வீடியோ, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலயும் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். இன்டிஃபரண்ட் அப்படின்னா ரொம்ப அலட்சியமா இருக்கு. ஈகர்னா என்ன பார்த்தோம்? ரொம்ப ஆவலோட இருக்குது, எப்போ நடக்கும் எப்போ அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்குது. இன்டிஃபரண்ட்னா நடந்தா என்னன்ற மாதிரி இருக்குது. அப்போ இதுதான் அதோட ஆப்போசிட். ரைட்டா? ஆப்போசிட். அப்போ 13th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. ஈகர்னா ரொம்ப ஆவலோட இருக்கிறது, இன்டிஃபரண்ட்னா அலட்சியமா இருக்கு. மத்ததெல்லாம் பாருங்க, ஷார்ப், கிரேட், கிரீடி. ஷார்ப்லாம் நமக்கு தெரியும், ஷார்ப்பா இருக்குன்னா கூர்மையா இருக்குன்னு சொல்லலாம். கிரேட் இதெல்லாம் நமக்கு தெரியும். கிரீடினா என்ன? கிரீடிங்கிறது ரொம்ப பேராசைப்படுறதுக்கு கிரீடி. ஓகேவா? அதெல்லாம் சம்பந்தம் இல்ல. இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்து பாருங்க 14th கொஸ்டின். செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ல எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்கியூ பண்றது தெரியும்ல, வாதாடுறாங்க அப்படின்னா ஆர்கியூன்னு சொல்லலாம். ஆர்கியூமெண்ட், அதாவது ஸ்பெல்லிங் கரெக்ட் தான். லேப்ஸ்ங்கிறது என்னது? லேப்ஸ்னா குறையிறதுக்கு நம்ம லேப்ஸ்ன்னு சொல்லுவோம். டிக்ரீஸ்ன்னு சொல்லலாம். அதோட ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் தான். ஸ்பாயில் பண்றாங்கன்னா கெடுத்து விடுறாங்கன்னு அர்த்தம், அதுவும் ஸ்பெல்லிங் கரெக்ட் தான். ஓகேவா? இது எல்லாமே ஸ்பெல்லிங் கரெக்ட். அடுத்து பாருங்க, பிளிங்க் பண்றாங்க, BLINK வரும். இங்க வந்து சீன் கொடுத்துருக்காங்க. பிளிங்க்னா கண்ணை பிளிங்க் பண்றாங்கன்னு சொல்லல, கண்ணை சிமிட்டுறாங்க. பிளிங்க்ன்றது சிமிட்டுறது. இதுதான் ஸ்பெல்லிங் தப்பு. இனி தப்பான ஸ்பெல்லிங் தானே கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேவா? அடுத்த பார்க்கலாமா? 15th கொஸ்டின். 15 பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் த கிவன் வேர்ட். இதுவும் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இன்வென்சிபிளோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்வென்சிபிள்னா என்ன? இன்வென்சிபிள்னா யாராலையுமே அவ்வளவு சீக்கிரம் அவங்கள வந்து வின் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா நம்ம இன்வென்சிபிள்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இன்வென்சிபிள்னா அவங்கள வந்து தோக்கடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னா இன்வென்சிபிள்னு சொல்லலாம். இப்போ ஆன்டனம்ஸ் கேட்கறாங்க, அப்போ ரொம்ப வீக்கா இருக்கிறவங்கள சொல்லணும். கரெக்டா? வல்னரபிள், பவர்ஃபுல், சேஃப், செக்யூர். சேஃப், செக்யூர்லாம் நமக்கு தெரியும். சேஃபா இருக்கிறது, செக்யூரா இருக்குன்னா பாதுகாப்பா இருக்கிறது. கரெக்டா? இன்வென்சிபிள்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது, இது பாதுகாப்பா இருக்கிறது. சம்பந்தமே இல்லை இந்த ரெண்டும். பவர்ஃபுல்னா ரொம்ப பவரா இருக்கிறாங்க, சக்தியா இருக்கிறாங்க, சக்தி வாய்ந்த அப்படின்னா பவர்ஃபுல்னு சொல்லலாம். இன்வென்சிபிளுக்கு என்ன பார்த்தோம்? ஸ்ட்ராங்கா இருக்கிறதுன்னு பார்த்தோம். ஸ்ட்ராங்கா இருக்கிறது, பவர்ஃபுல்லா இருக்கிறது எல்லாம் ஒரே மீனிங். கரெக்டா? அப்ப சினானிம்ஸ் கேட்டிருந்தா ஆப்ஷன் 2 மார்க் பண்ணிடலாம். ஆனா இங்க ஆன்டனம்ஸ். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது இது மட்டும்தான். வல்னரபிள்னா ஈஸியா பாதிக்கக்கூடிய நிலைமையில இருப்பாங்க, ரொம்ப வீக்கா இருக்கிறது. அதான் வல்னரபிள், ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. இன்வென்சிபிள்னா ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுதான் அதோட ஆன்டனம்ஸ். 15th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா? 16th கொஸ்டின். 16 பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் அன் கிவன் இடியம். இந்த இடியமோட மீனிங் கேட்டிருக்காங்க. கெட் த பிக்சர். கெட் த பிக்சர்னா ஒரு இப்போ நம்ம வந்து
இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்சர், ஏதோ ஒரு பிக்சர் பார்த்தோம்னா அங்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுப்போம் இல்லையா? ஒரு பிக்சர் பார்த்த உடனே நமக்கு அங்க என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சிடும். அதை வச்சே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. கெட் த பிக்சர். அந்த பிக்சர் கிடைச்சிச்சுன்னா நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அதுதான் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங். என்ன நடக்குதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். ஓகேவா? கண்ட்ரோல் வராது, பை சம்திங், வாட்ச் எதுவுமே வராது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங். அந்த பிக்சரை பார்த்த உடனே எல்லாமே புரிஞ்சுட்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே புரிஞ்சுக்கிறது தான் கெட் த பிக்சர். ஓகே, அடுத்த பார்க்கலாமா? 17th கொஸ்டின். 17 பாருங்க. அப்ரோப்ரியேட் சினோனிம் ஆஃப் a given word. மீனிங் கேட்டிருக்காங்க. கான்குவர், கான்குவரோட மீனிங். ஓகேவா? அட்டாச், செப்பரேட், சரண்டர், டிஃபீட். ஃபர்ஸ்ட் கான்குவர்னா என்னது? கான்குவர், இந்த நாட்டை கான்குவர் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வார்ல படிச்சிருப்போம் இல்லையா? கைப்பற்றுறது. ஓகேவா? வேற ஒரு நாட்டை இவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் கான்குவர், கைப்பற்றுறது. அதோட சினோனிம் மீனிங் கேட்டிருக்காங்க. அட்டாச், அட்டாச்ங்கிறது என்னது? எதையோ ரெண்டு எண்ணத்தை சேர்க்கறதுக்கு நம்ம அட்டாச் பண்ணுங்க, இந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுங்க இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த ஃபைல்ல அட்டாச் பண்ணுங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அட்டாச்னா அதை வந்து இணைக்கிறதுன்னு சொல்லலாம். செப்பரேட்னா பிரிக்கிறது. இப்போ அட்டாச்னா இணைக்கிறது, செப்பரேட்னா பிரிக்கிறது. அடுத்த பாருங்க சரண்டர். இது ரெண்டும் கேட்டா ஆப்போசிட்னு சொல்லலாம். அட்டாச்சும் செப்பரேட்டும் ஆப்போசிட். கரெக்டா? சரண்டர் ஆகுறதுனா சரண் அடைகிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அது சரண்டர். கான்குவருக்கு என்ன பார்த்தோம்? கான்குவர்னா கைப்பற்றுறதுன்னு சொல்றோம். சரண்டர்னா அவங்களே வாலண்டியரா போய் சரண் அடைகிறது. டிஃபீட்னா, டிஃபீட் அப்படின்னாலே அது வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா? அப்போ கான்குவர்னாலும் டிஃபீட்னாலும் ஒரே மீனிங் தான். கான்குவர்னாலும் கைப்பற்றுறது, இன்னொருத்தங்கிட்ட இருந்து வாங்கிடுறது, அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். டிஃபீட்னாலும் அதே தான். ஓகேவா? தோல்வி அடைஞ்சிட்டாங்க. கான்குவர்னா கைப்பற்றிருக்காங்க, கைப்பற்றிட்டாங்கனாலே அது வந்து அந்த நாடு தோல்வி அடைஞ்சனால அந்த நாடு அப்படியே கைப்பற்றிட்டாங்கன்னு அர்த்தம். டிஃபீட்னாலும் அதே தான், தோல்வின்னு அர்த்தம். ஓகேவா? 17th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாருங்க 18th கொஸ்டின். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஆன்டனம் கேட்டிருக்காங்க. ஃப்ரீடமோட ஆப்போசிட். ஃப்ரீடம்னாலே நமக்கு தெரியும். ஃப்ரீடம்னா என்னது? சுதந்திரமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதோட ஆப்போசிட் என்னது? அடிமையா இருக்கிறது. கரெக்டா? சுதந்திரத்தோட ஆப்போசிட்னா அடிமை. ஆப்ஷன்ஸ் பாருங்க. பாண்டேஜ், ஸ்கேர்சிட்டி, ஸ்டார்வேஷன், கரேஜ். இல்ல கரேஜ்னா என்ன? ரொம்ப போல்டா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, தைரியமா இருக்கிறது. அப்ப இதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஸ்டார்வேஷன், ஸ்டார்வேஷன்னா பட்னியா இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸ்கேர்சிட்டி, வாட்டர் ஸ்கேர்சிட்டி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பற்றாக்குறை, கம்மியா இருக்குது அப்படின்னா ஸ்கேர்சிட்டின்னு சொல்லலாம். பாண்டேஜ், பாண்டேஜ்னா அடிமைத்தனம்னு அர்த்தம். ஓகேவா? ஃப்ரீடம்னா சுதந்திரம், பாண்டேஜ்னா அடிமைத்தனம்னு அர்த்தம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பாண்டுன்னு இருக்கா, நம்ம பாண்ட்ல சைன் பண்ணிட்டோம்னா அந்த சைன் பண்ற டேட் வரைக்கும் அவங்க சொல்றது தானே செய்யணும், அதுக்கு தானே பாண்ட். அப்ப அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டேஜ் அப்படின்னாலே அவங்களுக்கு அடிமையா இருக்கும்னு அர்த்தம். ஃப்ரீடம்னா சுதந்திரமா இருக்கும். இப்போ 18th கொஸ்டின் ஆன்டனம் கேட்டுக்காங்க. ஆப்போசிட், ஃப்ரீடமோட ஆப்போசிட் பாண்டேஜ். அடுத்த பார்க்கலாமா? 19 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினோனிம் ஆஃப் a given word. இங்க மீனிங் கேட்டிருக்காங்க. ஆம்னி பிரசன்டோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆம்னி பிரசன்ட் அப்படின்னா என்ன? ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பிரசன்ட் அப்படின்னாலே எல்லா இடத்துலயும் இருக்கும். பிரசன்ட்னா அந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். பிரசன்ட், ஆப்சன்ட் எல்லாம் தெரியும் இல்லையா? பிரசன்ட் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆம்னினா எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. இப்ப கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கன்னா நம்ம ஆம்னி பிரசன்ட், காட் இஸ் ஆம்னி பிரசன்ட்னு சொல்லலாம். எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஆம்னி பிரசன்ட். ஆப்ஷன்ஸ் பாருங்க. பவர்ஃபுல், யூனிக், கான்டெம்பரரி, யூனிவர்சல். ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல்னா என்ன? ரொம்ப சக்தி வாய்ந்தன்னு அர்த்தம். யூனிக்னா யூனிக்கா இருக்காங்கன்னா தனித்துவமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கான்டெம்பரரி, கான்டெம்பரரி அப்படின்னா சமகாலத்துல வாழ்ந்தவங்கன்னு அர்த்தம். இது வந்து நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ்ல எல்லாம் கேட்பாங்க இல்லையா? அசோகா இஸ் கான்டெம்பரரி டூன்னு கொடுத்துட்டு 4 பேரை கேட்பாங்க. 4 ஆப்ஷன்ல 4 பேர் இருக்கும். சமகாலத்து புலவர்கள் எல்லாம் சொல்லல, ஒரே டைம்ல வாழ்ந்த 2 லெஜெண்ட்ஸை சொல்றதுக்கு நம்ம கான்டெம்பரரின்னு சொல்லலாம், சமகாலத்துல உள்ளவங்க. யூனிவர்சல்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறது. யூனிவர்ஸ்னா மொத்த யூனிவர்ஸ் அப்படின்னா மொத்தத்தையும் சொல்றாங்க இல்லையா? எல்லா இடத்தையும் சொல்றாங்க. ஆம்னி பிரசன்ட்டும் அதே தான் பார்த்தோம், யூனிவர்சலும் அதே தான். இங்கேயும் சினோனிம். இப்போ 19th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேவா? அடுத்த பார்க்கலாமா? 20th கொஸ்டின். 20 பாருங்க. Select the most appropriate synonym of a given word given in the bracket to fill in the blank. ஓகேவா? fill up கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதோட synonym என்னன்னு கேட்டிருக்காங்க. Dishonest people always dash others அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டிஸ்கானஸ்ட்னா நேர்மை இல்லாத மக்கள். கரெக்டா? என்ன பண்ணுவாங்க? நேர்மை இல்லைன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப இது வந்து நெகட்டிவான மீனிங், இது ஒரு தப்பான மீனிங்கை தான் சொல்றாங்க. ஆப்ஷன் பாருங்க. டிசீவ்னா நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நம்ம இந்த fill in the blanks யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க. அசிஸ்டன்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அசிஸ்டன்ட்னா நமக்கு ஹெல்ப் பண்றவங்க, அசிஸ்டும் அதே தான், உதவி பண்றவங்கள தான் அசிஸ்டன்ட் சொல்லுவோம். டிஸ்கானஸ்ட் பீப்புள் கண்டிப்பா உதவி பண்ண மாட்டாங்க, நேர்மை இல்லாம இருக்கிறாங்க. அப்ப எப்படி உதவி பண்ணுவாங்க? நல்லவங்க தானே ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப இது வராது. சீட்னா ஏமாத்துறது, இது வாய்ப்பு இருக்கு. நேர்மை இல்லாத மக்கள் ஏமாத்தலாம். கிளாடன்னா சந்தோஷப்படுறது, இதுவும் வராது. டிஃபெண்ட்னா பாதுகாக்கிறது, இதுவும் வராது.
இப்போ நம்ம டிசீவோட மீனிங் தெரியாம மத்த நாளுக்கு தெரிஞ்சா கூட ஈஸியா போட்டுடலாம். கிளாடன்னா ஹாப்பியா இருக்கிறது, டிஃபன்னா பாதுகாக்கிறது, அசிஸ்ட்னா ஹெல்ப் பண்றது. இது எல்லாமே நல்லவங்க பண்ணக்கூடிய விஷயம். இங்க டிஸ்ஹானஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்ப சீட் ஏமாத்துறது மட்டும் தான் டிஸ்ஹானஸ்டோட வேலை. கரெக்டா? இந்த 4 ஆப்ஷன்ல பார்க்கும்போது சீட் தான் நமக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். அதான் நம்மளோட ஆன்சரும் கூட. டிசீவ்னாலும் அதே தான், ஏமாத்துறது, சீட்னாலும் ஏமாத்துறது. ஓகேவா? இந்த டிசீவ் தெரியாட்டி கூட இந்த ஃபில்லப்பை வச்சு நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? இப்போ 20 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இந்த 20 கொஸ்டின்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் இருக்கு, அதுல உள்ள 20 கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.